சிம்ம ராசி அப்படின்னு பார்த்தோம்னா, எப்பயுமே 10ல் ஒருத்தரா தனிச்சு நிற்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அப்படிங்கிறப்ப ஒரு 10 பேர் வேலைக்கு ஜாயின் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில 10ஓட ஒண்ணா 11ஆ இருக்க மாட்டாங்க. 10ல் ஒண்ணா ஃபர்ஸ்ட்டா வந்துருவாங்க. நல்ல நிர்வாகத்திறன். எந்த ஒரு இடத்துலயும் தன்னுடைய செயலுக்கு தனி மதிப்பு, மரியாதை இருக்கும். கௌரவமும் அதே மாரி இருக்கும். அந்த இடத்துல சின்ன ஒரு மதிப்பு, மரியாதை குறைஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே அந்த இடத்துல அவங்க இருக்க மாட்டாங்க. ₹1,00,00,000 குடுத்தீங்கன்னா கூட, அந்த இடத்துல எனக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடியவர்களா இருப்பாங்க. இவர்களுக்கும் பார்த்தோம் அப்படின்னா, அச்சோ! எனக்கு வேற அஷ்டமச்சனி வேற நடந்துட்டு இருக்குது. ஏற்கனவே வேற இந்த இதெல்லாம் இருந்தது. எப்படி இருக்க போதோ தெரியலையே! அப்படி பத்தாததுக்கு கேது பகவான் வேற ராசியிலேயே உட்காந்துக்கிட்டு தாண்டவம் ஆடிக்கிட்டு இருக்கிறாரு. அப்படிங்கிறப்ப என்னடா இது இப்படிலாம் இப்படி கிரக சூழ்நிலைகள் இருக்குது என்ன செய்யறது அப்படின்னா, யார் யார் எப்படின்னு சொல்லி ஒரு வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய ஒரு காலகட்டங்கள். ஒரு ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். இது நாள் வரையிலும் நீங்க வேண்டுதல்னா நிறைய வச்சிருந்திருப்பீங்க. கோவில் கோவிலா போயிட்டு நிறைய பண்ணியிருப்பீங்க. இப்போ உங்களுக்கு கடவுளே உங்களுக்கு நேர்ல வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லக்கூடிய ஒரு காலகட்டங்கள். சித்தர்கள் வழிபாடு ரொம்ப சிறப்பு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பா இந்த இது இருக்கும். எடுத்த முயற்சிகள் என்னன்னா, நமக்கு எந்த ஒரு முயற்சி ஈஸியா நமக்கு கிடைக்கிறதுக்கு பதிலா பல தடவை முயற்சி பண்ணணும், போராடணும். அது மாதிரி நிறைய முயற்சிகள் இங்க கடுமையா எடுக்கணும். ஏனோ தானோன்னு இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா எதுவும் செயல்படுத்த முடியாது. அதே மாதிரி தன் கூட வேலை செய்யக்கூடியவர்களை வந்து கொஞ்சம் அன்பா, எப்பயுமே அதிகாரம் அப்படிங்கிறப்ப இவங்களுக்கு தான் நம்ம சொல்லணும். ஆனா கொஞ்சம் அதிகாரத்தோட அன்பையும் கொஞ்சம் காமிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க வந்து சிறப்பான ஒரு இதா இருக்கும்.